ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒண்டர் பாலினின் அன்பு வணக்கங்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய கிச்சனுக்கு போகிறோம். வாங்க போகலாம். பீட்ரூட் பச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி ஒரு கப் தயிர், ஒரு பச்சை மிளகாய், இந்துப்பு கொஞ்சம். வானலை அடுப்பில் வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். 1/4 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ சீரகம் போட்டுக்கிறோம். 1/4 டீஸ்பூன் சீரகம் பொரிஞ்சிடுச்சு. மிளகாவை சேர்த்துக்கிறோம். இஞ்சி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம திருகி வச்சிருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கிறோம். பீட்ரூட்டில் நிறைய அயர்ன் இருக்குது, ஃபோலேட் இருக்குது. ஸ்டாமினா இன்க்ரீஸ் பண்ணணும்னு விரும்புகிறவங்க பீட்ரூட்டை அடிக்கடி எடுத்துக்கலாம். இது பிளாஸ்மா நைட்ரேட்டை அதிகப்படுத்துறதுல அதிக பங்கு வகிக்குது. லிவருக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீட்ரூட் நல்லா வதங்கிடுச்சு. இதை நல்லா இப்போ ஆற விடணும். ஆற வச்சாச்சு. இப்போ 1 கப் தயிரை அதில் சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி, தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பீட்ரூட் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியான ரெசிபி. எல்லாரும் சாப்பிடுவாங்க. எப்பா செம்ம டேஸ்டாக இருக்கும். அடிக்கடி பீட்ரூட்டை உணவில் சேர்த்துக்கோங்க. ஆரோக்கியமாக இருங்க. இன்னும் நம்ம சேனலில் நேந்திரங்காய் சிப்ஸ் எப்படி பண்ணுறது ஈஸியாக, மொறு இறால் எப்படி பண்ணுறது, சளி தொல்லை இனி இல்லைன்ற ரெசிபிஸ்லாம் இருக்குது. பாருங்கள், பயனடைங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. மேலே இருக்கிற ஆல் என்ற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்கள் கவனத்திற்கு வரும். மற்றும் ஒரு நல்ல வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பை பாய்.